கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. இந்த இடத்துல வேதம் நமக்கு மிகவும் அருமையாக போதிக்கிறது. மன்னிப்பை குறித்து சொல்லிக் கொடுக்கிறது. எனக்கு அருமையானவர்களை, நம்மை குறித்து நம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் மூலமாய் அவர் வெளிப்படுகிறார் என்கிற அநேக வார்த்தைகளை நாம் சொன்னாலும் நம்முடைய வாழ்வில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது. முக்கியமாக எப்படி நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை சகோதரன் குற்றம் செய்திருக்கலாம், ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ அவனை கடிந்து கொள். அவன்கிட்ட போய் சொல்லு, நீ பண்ணது தப்பு. ஒருவேளை அவன் மனஸ்தாபப்பட்டானால் அவனுக்கு மன்னிப்பாயா. அவன் எதிர்மறையாக பேசினால் காரியம் வேறு. ஆனால் நீ செய்தது தவறு, நீ செய்தது குற்றம் என்று சொல்லும் பொழுது அந்த குற்றத்தை உன் சகோதரன் நான் செய்தது தப்புதான் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை கேட்டு அவன் மனஸ்தாபப்படுவானால் நீ அவனுக்கு மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நமக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? எல்லாமே நம்ம ஆண்டவர் தான். அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அவர் சொன்னால் நடக்கும். ஆகவே இந்த நாளிலும் ஒரு தீர்மானம் எடுப்போம். யார் விரோதமாக இருந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாக இந்த காரியம் இருந்து விடக்கூடாது. தயவு செய்து உங்கள் மனதில் பதிச்சு வச்சுடுங்க. ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, ஏன் நிறைவேறல? உன்னுடைய வாழ்வில் மன்னிப்பு நிச்சயமாக அவசியம். So watch yourselves. If your brother or sister sins against you, rebuke them, and if they repent, forgive them. அவர்கள் மனம் திரும்பி உன்கிட்ட கேட்ட மனஸ்தாபப்பட்டுட்டாங்கன்னா நீ அவங்கள மன்னிச்சிடணும். இதான் வேதம் சொல்லுகிறது. இந்த ஒரு தீர்மானம் எடு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஏன் உன்னுடைய வாழ்வில் மாறி மாறி போராட்டம்? ஏன் மேலே வர முடியல? ஏன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒருவேளை நீ மற்றவர்களுக்கு மன்னிக்காதது நிமித்தமாய், உன் சகோதரனுக்கு மன்னிக்காதது நிமித்தமாக இருக்கலாம்ல. இன்று உன்னை நீயே ஆராய்ந்து பார்ப்பாயா? இன்று உன்னை நீயே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தவறுகள் என்னிடத்தில் இருக்கிறது, என்னை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பயனால் நிச்சயமாகவே மன்னிப்புக்கு ஒரு மேன்மை உண்டு. மன்னிக்கும் பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை உனக்காக திறப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற காலம் வரை மற்றவர்களை மன்னிப்போம், சமாதானத்தோடு கூட வாழ்வோம், இயேசுவை பிரதிபலிப்போம், இயேசுவின் அன்பை நிலைநாட்டுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றியப்பா. நம்முடைய வார்த்தையின் மூலமாக இங்கே எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராவது இருதயம் கடினப்பட்டு மன்னிக்கப்படக்கூட எனக்கு இடமில்லை என்று சொல்லி கடினமான இருப்பார்களானால் இந்த நாளில் அவர்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த கடின இதயத்தை உடைத்து ஆண்டவர்கள் லேசான ஹிருதயத்தை கொடுங்கப்பா. எல்லாரும் சமாதானத்தோடு கூட வாழ கர்த்தர் உதவிச்சு நம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.